Hello all, welcome to the course Energy Engineering. Today's topic is Sun-Earth Geometry. Previous class I have shown you a demo related to the same Sun-Earth Geometry. இன்னைக்கு அதை பத்தின ஒரு சின்ன presentation so that you will get some more information related to Sun-Earth Geometry. And in today's video we are going to see about solar radiation, insolation, history of solar energy, aphelion and perihelion, Earth's tilt, march of season, equinox and solstice. இந்த விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். So first is solar radiation. We all know that solar energy or sun is emitting energy in various forms, like it is emitting energy in form of light, ultraviolet rays இருக்கு, அப்புறம் thermal energy இருக்கு, heat, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. And இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது ஃபுல்லாக வந்து solar radiation in form of heat, because அதுதான் வந்து it will generate energy. இங்கே ஓவராலாக solar radiation எந்த form of radiation இருந்தாலும் it may be visible light or it may be thermal energy or it may be any other forms of energy. இதில் வந்து first atmosphere there will be some amount of solar radiation will be absorbed by atmospheric air or clouds. இந்த மாதிரி விஷயங்களால அப்சர்வ் ஆயிரும். ஸோ say for example 100% of solar radiation வருது அப்படின்னா அதில் மேபி 10 or 20% I am not sure, but ஒரு சின்ன அப்ராக்சிமேஷன் வச்சுக்கிட்டோம், அவ்வளோ amount of energy அப்சர்வ் பண்ணிடுது. And some amount of energy will be diffused in the sense கொஞ்சம் ஏதோ க்ளவுடியாக ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா அதில் சோலார் எனர்ஜி அதில் பட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் பீமாக வராமல் டிஃப்யூஸ் ஆகி இந்த பக்கமாக வெளியில் வந்துடும். ஸோ தட் இஸ் நோன் அஸ் டிஃப்யூஸ்டு ரேடியேஷன். அண்ட் இதில் எதுலேயுமே அஃபெக்ட் ஆகாமல் டைரக்ட் ரேடியேஷனாகவும் எர்த் சர்ஃபேஸை ஹிட் பண்ணும். அண்ட் சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வில் பி ரிஃப்ளெக்டட் பேக். இப்போ சோலார் ரேடியேஷன் 100% வரதில் கொஞ்சம் அமௌண்ட் அப்சர்வ் ஆயிரும், கொஞ்சம் அமௌண்ட் டிஃப்யூஸ் ஆயிரும், கொஞ்சம் அமௌண்ட் தான் டைரக்ட் ரேடியேஷன் வருது, and some amount is being reflected back to the space. And out of these, insolation is something like the total solar radiation received at any point in Earth's surface. ஏதோ ஒரு பாயிண்டில் எர்த்தில் ஏதோ ஒரு பாயிண்டில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ரேடியேஷன் கிடச்சிருக்கோ அதுதான் வந்து இன்சுலேஷன் சொல்கிறாங்க. இட் இஸ் அ சம் ஆஃப் டைரக்ட் ரேடியேஷன் ப்ளஸ் டிஃப்யூஸ்டு ரேடியேஷன். எர்த் சர்ஃபேஸ் வரக்கூடியதில் டிஃப்யூஸ்டு ரேடியேஷனும் டைரக்ட் ரேடியேஷனும் மட்டும்தான் இருக்குது. ஸோ இன்சுலேஷன் இஸ் direct radiation plus diffused radiation. It depends on altitude. Altitude it is not height. Altitude is angle between sun's direction and horizontal. இது என்ன அப்படிங்கறத upcoming classes நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். So first history of solar energy. solar energy க்கு ஹிஸ்டரின்னு பார்த்தா நம்ம அந்த பூமி எப்போ உருவாச்சோ அப்போருந்தே solar energy இருந்துட்டு இருக்கு. ஸோ இதில் நமக்கு தெரிஞ்ச ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னா 1500 BC பிஃபோர் கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி 1500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எம்பரர், எஜிப்தியன் எம்பரரே அவர் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறார் சோலார் எனர்ஜி. அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா he made a statue which will make sound. அந்த சவுண்ட் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா உள்ள ஏர், அந்த ஏர் வந்து ஹீட் ஆகும்போது you know that if you heat air or if you heat any material it will expand. ஸோ அப்போ ஏர் வந்து சோலார் எனர்ஜி மூலியமாக சன் மூலியமாக ஹீட் ஆகுது. அப்படி ஹீட் ஆகும்போது அந்த ஏர் எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடிய ஏர் அந்த ஸ்டாச்சுவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஹோல்ஸ் வழியாக வெளியில் போகும். அப்படி போகும்போது மேபி ஒரு விசிலிங் சவுண்ட் ஏதோ ஒன்று ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்ட்டு நான் அசியூம் பண்ணுறேன். ஸோ இதுதான் 1500 BCயில் ஒர்க் பண்ணது. அப்போ ஸ்டார்ட் ஆனது, அதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பட் அப்போ ஸ்டார்ட் ஆனது 1860 சோலார் ஃபர்னேஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் 1837 சோலார் அவன் பண்ணியிருக்கிறாங்க. 1880 தெர்மோகப்பல் வச்சு எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. 1912 they build 50 horsepower solar pumping engine. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. and till now we are using solar energy for various applications. so solar energy ஓட இம்பார்ட்டன்ஸ் சொல்லணும் அப்படின்னா நிறையவே இருந்துட்டு இருக்கு. I cannot list all these things. உங்களுக்கே தெரியும், starting from drying or electricity generation or for producing heat. இந்த மாதிரி we have plenty of applications. solar வச்சு தான் photosynthesis நடக்குது. for the evolution of any organism solar energy plays a vital role. even human being ke solar energy ரொம்ப தேவை. இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் வந்து solar energy is playing a vital role in everybody's life. ஸோ அதை பற்றின இம்பார்ட்டன்ஸை நான் உங்களுக்கு சொல்லித்தரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ let us focus on solar energy. how much solar energy strikes earth. எர்த்தில் வந்து சன் வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கொடுக்குது அப்படின்னா it is around 3.9 × 10^26 watts. சன் வந்து இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கொடுக்கு, 3.9 × 10^26 watts. எர்த்தோட ரேடியஸ் வந்து இட் இஸ் 3393000 மீட்டர்ஸ். இந்த ரேடியஸ் வச்சு எர்த்தோட ஏரியா கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா இட் இஸ் அரவுண்ட் 3.62 × 10^13 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இந்த டோட்டல் ஏரியாவில் இந்த வாட்ஸ், இந்த 3.9 × 10^26 வாட்ஸ் உள்ளே வந்துச்சு அப்படின்னா
The amount of power crossing Earth's orbit is around 1388 watts per meter square. So இந்த 1388 watt per meter square தான் வந்து solar constant அப்படின்னு சொல்லுவாங்க. Energy from sun it is 1388 watt per meter square. ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு 1388 watts. 1388 watts அப்படிங்கிறது 100 watts பல்ப் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். 1000 watts பல்ப் தெரியும். ஸோ இப்போ ஒரு மீட்டர் ஸ்கொயர், ஒரு மீட்டர் இஸ் 1 meter is approximately 3 feet. So 3 cross 3 it is around 9 feet square. இந்த ரேஞ்சில் we can generate 1388 watts of, or we can expect 1388 watts of solar energy. And இந்த solar energy we can use for various applications. Either it can be converted as thermal energy. ஒரு வடகம் காய போடுறீங்க அப்படின்னா அந்த ஹீட்டை வச்சு அந்த வடகத்தை நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இல்லை you can also use the same solar energy for generating electricity by means of photovoltaic cells. இந்த மாதிரி சின்ன வடகம் காய போடுறதுல ஆரம்பித்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுற வரைக்கும் we have plenty of applications for that 1388 watt per meter square of energy produced by sun. Sun earth geometry or earth sun geometry, it is playing a vital role, or it is having an importance in terms of environmental process. ஒரு climatic change ஆகிறதுக்கு இந்த sun earth geometry தான் ரொம்ப ரொம்ப important. So geometry determines the amount and intensity of incoming solar radiation reaching particular earth. ஒரு particular ஏரியாவில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சோலார் எனர்ஜி வரணும் அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணுறது இந்த ஜியாமெட்ரி தான். அதுதான் இன்கமிங் சோலார் ரேடியேஷன், இன்சோலேஷன், இதுதான் இன்சோலேஷன் அப்படின்ட்டு நம்ம முன்னாடி பார்த்தோம். இன்கமிங் சோலார் ரேடியேஷன், இந்த அமௌண்ட் ஆஃப் சோலார் ரேடியேஷன் எதை டிட்டர்மைன் பண்ணுது, எதை பொறுத்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னா பேஸ்ட் அப்பான் த ஜியாமெட்ரி ஆஃப் சன் அண்ட் எர்த். ஸோ we have seen நேற்று வீடியோவில் நீங்கள் பார்க்காதவங்க I'll attach the link in the description. So அதில் I have shown you that the earth is tilted by a particular angle of 23.5 degrees. இதுதான் அந்த perpendicular line. இந்த லைன்லேருந்து 23.5 degrees tilt ஆயிருக்கு. அண்ட் இதனால் சீசனல் சேஞ்ச் ஆகுதா, இல்லை அஃப்லியான் அண்ட் பெர்லியான் அப்படின்னு சொல்லுவாங்க. அஃப்லியான் இஸ் த லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் சன் அண்ட் எர்த். இது சன், இந்த பக்கம் எர்த் இருக்குது. இன்டர்மீடியட் டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ்க்கு பேர் அஃப்லியான், ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்க்கு பேர் வந்து பெர்லியான், அதாவது இந்த எக்ஸ்ட்ரீம் லென்ஸில். ஸோ பெர்லியான் வந்து இட் இஸ் அரௌண்ட் 147,500,000 கிலோமீட்டர்ஸ். ஸோ இதனாலையா இல்லை டில்ட்னாலையா அப்படிங்கிறத பற்றின டிஸ்கஷன் தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த டில்ட். இந்த இமேஜ் வந்து டில்ட் கொஞ்சம் கிளியராகவே உங்களுக்கு காமிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ யூ கேன் see that if this is a perpendicular line, இந்த perpendicular லைனில் you can see that we have 23 degrees of tilt. இந்த எக்ஸாக்ட் லைன், இந்த perpendicular லைன் வந்து 23.5 degrees tilt ஆயிருக்கு. இது ஈக்குவேட்டர், நார்த் போல், சவுத் போல், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். வாட் டிட்டர்மைன்ஸ் மார்ச் ஆஃப் சீசன்ஸ், சீசனல் சேஞ்சஸ் எதனால் நடக்குது அப்படிங்கிறதுக்கு சில லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. டில்ட் அண்ட் சோலார் ரேடியேஷன் அலையா, அதனால் flash light effect, variation in day length over an year, changing sun angles over an year, greater heating of tropics, radiation imbalance, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. இது டாப் டு பாட்டம் அல்டிமேட் காஸ் என்ன, அப்ராக்சிமேட் காஸ் என்னங்கிறது இருக்குது. அல்டிமேட் காஸ் இஸ் tilt and solar radiation. So next is flash light effect. Flash light effect அப்படின்னா நான் சொன்ன அதே விஷயம் தான், நேற்று பார்த்த வீடியோவில் பார்த்தது தான். இங்கே வந்து யூ கேன் see the solar rays is directly hitting exactly 0 degree. இந்த பாயிண்டில் வந்து 0 டிகிரியில் டைரெக்டாக ஹிட் ஆகுது. ஸோ இப்படி ஹிட் ஆகும்போது intensity of the solar radiation will be very very high. இந்த ரீஜியனில் amount of energy will be very very high because இங்கே இருக்கக்கூடிய ஏரியா கம்மி. வாட் பர் மீட்டர் ஸ்கொயர், எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட ஏரியா கம்மியாகிட்டே இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எனர்ஜி லெவல் அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே ஏரியா கூடிகிட்டே இருக்குது. பெர் மீட்டர் ஸ்கொயர், அந்த மீட்டர் ஸ்கொயருங்கிறது டினாமினேட்டரில் வர்றதால டினாமினேட்டரில் அதிகமாக அந்த எனர்ஜி லெவல் குறைஞ்சிட்டே இருக்கும். ஸோ இப்போது அடுத்த கேட்டகரி காலம் பி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ளினேஷன் இருக்குது. இதே காலம் சி பார்த்தீங்கன்னா நிறைய இன்க்ளினேஷன் இருக்குது. அப்போ இங்கே வந்து ஹீட் ஜென்ரேட்டர் வில் பி வெரி வெரி லோ. காரணம் என்ன அப்படின்னா ஏரியா இஸ் வெரி ஹை. ஸோ இந்த ஒரு ரீசனால தான் இந்த டோட்டல் ஸ்ட்ரக்சரில் ஒவ்வொரு ரீஜன்லேயும் ஒவ்வொரு டைப் ஆஃப் டெம்பரேச்சர் இருக்கும். இப்போ ஈக்குவேட்டரில் பார்த்தா அதிகமான டெம்பரேச்சர் இருக்கும், மேலே போலார் ரீஜன் போனால் கம்மியான டெம்பரேச்சர் இருக்கும். திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் த இன்க்ளினேஷன். சன்னுங்கிறது ஒன்று தான், அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எனர்ஜி ஒன்று தான். ஆனாலும் அதோட எனர்ஜி இந்த ரீஜனை ஹிட் பண்ணக்கூடிய அளவு அதுவுமே ஒன்றா இருந்தாலும்
the area covered by the solar rays is different. So இந்த ஒரு ரீசன்னால we are getting different temperatures in different region. So again இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் ஃப்ளாஷ் லைட் எஃபெக்ட்டுக்கு. இப்போ இது வந்து ட்ராபிக்ஸில் இப்படி தான் இருக்கும். சோலார் எனர்ஜி வந்து இந்த மாதிரி டைரக்ட் பெர்பெண்டிகுலராக தான் வந்து கீழே ஹிட் ஆகிட்டு இருக்கும். இதுதான் உச்சி வெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மிட் லேட்டிடியூட்ஸில் கொஞ்சம் இன்க்ளினேஷன் இருக்கும். அண்ட் இதே ஹை லேட்டிடியூட்ஸில் இன்னும் அதிகமான இன்க்ளினேஷன் இருக்கும். ஸோ லோ சன் ஆங்கிள், ஸ்மாலர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் இன்சொல்யூஷன் பெர் ஏரியா இன் ஹை லேட்டிடியூட்ஸ். ஸோ திஸ் இஸ் த ஓவரால் சினாரியோ ஆஃப் 1 year. ஒரு வருஷத்தில் இந்த மாதிரி பொசிஷனில் தான் வந்து எர்த் இருந்துகிட்ருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு March 21 இந்த பொசிஷனில் இருக்கும். இட் இஸ் டைரக்ட்லி ஃபோக்கஸிங் ஆன் எர்த். சன் இஸ் டைரக்ட்லி ஃபோக்கஸிங் எர்த். அதே போல் September 23 டைரக்ட் ஃபோக்கஸ் இருக்கும். இதே இது June 21 பார்த்தீங்கன்னா சன்னோட ரிஃப்ளெக்ஷன் இஸ், சன்னோட ரேஸ் வந்து இட் இஸ் ப்ரீடாமினென்ட்லி அஃபெக்டிங் நார்த் போல், சவுத் போலில் படவே இல்லை. ஸோ இந்த இன்க்ளினேஷன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ப்ளூ கலர் லைன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ சன்னோட ரேஸ் வந்து நார்த் போலில் அதிகமாக படுது, சவுத் போலில் படவே இல்லை. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இந்த பக்கம் சன்னோட ரேடியேஷன் சவுத் போலில் நிறைய படுது, நார்த் போலில் படவே இல்லை. ஸோ இந்த நாளையும் தான் நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இஸ் ஸ்ப்ரிங் ஈக்வினாக்ஸ் விச் இஸ் ஹேப்பனிங் இன் 21 or 22 of March. ஈக்வினாக்ஸ் அப்படின்னா 12 hours ஆஃப் டே அண்ட் 12 hours ஆஃப் நைட் இருக்கும். இது எல்லா ரீஜியன்லேயுமே இருக்கும். ஸ்டார்டிங் ஃப்ரம் நார்த் டு சவுத் இந்த எல்லா ரீஜன்லேயுமே 12 hours ஆஃப் டே அண்ட் 12 hours ஆஃப் நைட். இது எந்த லொக்கேஷன் எடுத்துக்கிட்டாலும் இப்படி தான் இருக்கும். இதுதான் வந்து ஈக்வினாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த ஈக்வினாக்ஸ் பீரியடில் சன் ரேஸ் வில் டைரக்ட்லி ஹிட் ஓவர் த ஈக்வேட்டர். ஈக்வேட்டரில் ஓவர் ஹெட்டில் இருக்கும். சன்னோட ரேஸ் வந்து டைரக்ட்லி இட் வில் ஹிட் ஆன் ஈக்வேட்டர். ஈக்வேட்டருக்கு மேலே இருக்கும். அண்ட் மற்ற இடங்களில் தெர் வில் பி சம் ஸ்லைட் டீவியேஷன் இன் ஆங்கிள்ஸ். மேலே போக போக இன்க்ளினேஷன் ஆங்கிள் குறைஞ்சிட்டே இருந்து ஃபைனலாக 0ல் இருக்குது. அதே போல் கீழேயும் வர வர 0வாக மாறிடுது. ஸோ திஸ் இஸ் ஸ்ப்ரிங் ஈக்வினாக்ஸ் விச் இஸ் ஹேப்பனிங் இன் 21st or 22nd of March. And next is a representation of all the regions over Earth. இதில் வந்து மிட் பாயிண்டில் we have equator, அதுக்கு மேலே Tropic of Cancer அண்ட் ஃபைனலாக நார்த் போல் இருக்குது. ஈக்வேட்டருக்கு கீழே Tropic of Capricorn, அப்புறம் கீழே சவுத் போல் இருக்குது. Second is summer solstice which is happening in 21st or 22nd of June. In summer solstice you can see the north pole is facing towards the sun. நார்த் போல் வந்து சன்னை நோக்கி இருக்கும், வேறு சவுத் போல் கொஞ்சம் மறைஞ்சிருக்கும். அதனால் சன் வந்து சவுத் போலில் வந்து சன்னோட ரேஸ் வந்து படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ இன் summer solstice of northern hemisphere we can witness that the sun rays is hitting over Tropic of Cancer. எப்படி ப்ரீவியஸ் கேஸில் ஈக்வேட்டர் மேலே படித்தோ இப்போ வந்து Tropic of Cancer மேலே படும். Again you can see a drastic change in டே டைம் அண்ட் நைட் டைம். இப்போது எக்ஸாக்டாக நார்த் போலில் 24 hours ஆஃப் டே டைம் இருக்கும். அந்த டே டைம் அப்படியே குறைஞ்சிட்டே வரும். ஈக்வேட்டர் ரீஜனில் 12 hours ஆஃப் டே டைம் இருக்கும், 12 hours ஆஃப் நைட் டைம் இருக்கும். அப்புறம் அப்படியே கீழே குறைஞ்சிட்டே வந்து ஃபைனலாக 0 hours ஆஃப் டே டைம் which means 24 hours ஆஃப் நைட் டைம் இன் சவுத் போல். திஸ் இஸ் வாட் happening in summer solstice which is in 21st and or 22nd of June. Next is autumn equinox which is happening in 22nd or 23rd of September. Again இது எப்படி மார்ச்சில் நடந்துச்சோ அதே கேட்டகரி தான். The sun rays will be directly hitting over the equator. மற்றபடி எல்லா ரீஜன்லேயும் 12 hours of day and 12 hours of night. And finally winter solstice. Here you can see the south pole is facing the sun and இங்கே sun rays will be hitting over the Tropic of Capricorn. டைரக்ட் ரேஸ் வந்து Tropic of Capricorn மேலே இருக்கும், மற்ற எல்லாமே இன்க்ளைன்டு ரேஸாக இருக்கும். இங்கேயுமே you can witness that the north pole is not facing or the sun rays cannot hit over north pole. அப்போது 0 hours ஆஃப் டே டைம் இருக்கும். இந்த டே டைம் வந்து ஃபைனலாக சவுத் போலில் வந்து 24 hours இருக்கும். ஸோ 24 hours ஆஃப் டே டைம் இன் சவுத் போல், அது அப்படியே குறைஞ்சிட்டே வந்து ஃபைனலாக நார்த் போலில் 0 hours ஆஃப் டே டைம் இருக்கும். And again a very simple representation of summer solstice and winter solstice. So summer solstice la this is how the position of the earth will be.
there won't be any sun rays over south pole. இந்த summer solstice நான் சொல்கிறது with respect to north pole. இதே south pole க்கு ரெஸ்பெக்டிவாக சொன்னீங்க அப்படின்னா இது வந்து winter solstice for south pole and summer solstice for north pole. And in the right hand side it is winter solstice for north pole. இங்கேயுமே sun rays வந்து north pole படவே இல்லை. complete sun rays வந்து south pole entire டேக்கும் பட்டுட்டே இருக்கும் அப்படிங்கிறதால south pole வந்து you can expect or it is like 24 hours of day. And இன்னொரு reason for climatic change or march of seasons is that the radiation imbalance between tropics and poles. இப்போ tropics அப்படிங்கிற region வந்து இந்த region தான், from tropic of Cancer to tropic of Capricorn. இந்த மேலையும் கீழே இருக்கக்கூடிய region தான் வந்து tropics அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா சன்னோட டைரக்ட் ரேஸ் வந்து இந்த ரீஜனில் மட்டும்தான் போடும். எய்தர் 23.5 degrees north or 23.5 degrees south, அந்த இன்டர்மீடியேட் ரீஜனில் மட்டும்தான் சன்னோட ரேஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து ட்ராபிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த 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 ரீஜனை தவிர மற்ற இருக்கக்கூடிய ரீஜன்ஸில் எல்லாமே வந்து சன்னோட ரேடியேஷன் வந்து அந்தளவுக்கு இம்பேக்ட் இருக்காது. விச் மீன்ஸ் அட் த அதர் regions of the earth there will be much more lower temperature. So இந்த temperature imbalance இருக்கிறதால there will be a circulation of atmosphere and ocean. இதில் வந்து water stream flow ஆகிறது, air stream flow ஆகிறது, இதெல்லாம் வந்து இந்த imbalance in radiation இருக்கிறதால நடக்கிறதுனால there will be some seasonal changes. So this is about the content of today. Next lectureல we'll focus on solar radiation geometry. ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்த்த விஷயங்களெல்லாம் உங்களுக்கு ஐ ஹோப் யூ ஹேவ் விட்னஸ்ட் இன் ப்ரீவியஸ் லெக்சர். பட் இருந்தாலும் இது கொஞ்சம் தியரி பார்ட். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டோன்ட் ஃபர்கெட் டு ஃபில் த ஃபார்ம் அவைலபிள் இன் த டிஸ்கிரிப்ஷன். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின்.